மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் கற்கட்டியுள்ள நிலையில் இன்று அதிகாலை ஈராக் கடல் பகுதியில் நடந்த அந்த சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது. ஒருபுறம் கொழுந்துவிட்டு எரியும் வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள், மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானுக்கு எதிராக இதுவரை கண்டிராத ஒரு வரலாற்று தீர்மானம். சீனா மற்றும் ரஷ்யாவின் வியக்கத்தக்க மௌனம் ஈரானை தனிமைப்படுத்தியுள்ளதா? முழுமையாக பார்க்கலாம். ஈராக் கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற ஈரானின் சிறிய ரக படகுகள் தற்கொலை தாக்குதல் பாணியில் இந்த கப்பல்கள் மீது மோதியுள்ளன. இதில் 2 கப்பல்களும் தீப்பிடித்து எரிந்துள்ளன. துரதிருஷ்டவசமாக ஒரு தொழிலாளி இதில் உயிரிழந்துள்ளார். மேலும் 25 பேர் அதிகாரிகளால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். உலக நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகத்தை முடக்கி உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்வதே ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கையின் நோக்கம் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்தான் மீதான ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு 15 உறுப்பினர்களில் 13 பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானின் நெருங்கிய நண்பர்களாக கருதப்படும் சீனாவும் ரஷ்யாவும் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. அவர்கள் தங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை தடுக்கவும் முற்படவில்லை. உலக நாடுகளின் கடும் அழுத்தம் காரணமாகவே அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாக கருதப்படுகிறது. வரலாற்றிலேயே முதல் முறையாக பாதுகாப்பு சபையின் இந்த வரைவு தீர்மானத்திற்கு 135 நாடுகள் இணை அனுசரணை வழங்கியுள்ளன. ஈரானின் ஆக்கிரமிப்பு போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானம் கடுமையாக வலியுறுத்துகிறது. உலக நாடுகள் அனைத்தும் இப்போது ஈரானுக்கு எதிராக ஒரே அணியில் திரண்டிருப்பது தெரிகிறது. தொடர்ச்சியாக ஒருபுறம் அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, மறுபுறம் ஐநா சபையின் இந்த ராஜதந்திர நெருக்கடி. ஈரான் இப்போது உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படுகிறதா? இந்த தீர்மானம் போரை நிறுத்துமா அல்லது ஈரான் இன்னும் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.